வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முள்பாதை கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நாங்கள் சாப்பிட உட்காரும்போது கிருஷ்ணன், அம்மா, ராஜிக்கு திருஷ்டியை சுற்றி போட சொன்னனே, போட்டாயா என்று கேட்பது காதில் விழுந்தது. இல்லை, மறந்துவிட்டேன், இப்பவே போட்டு விடுகிறேன் பதில் சொன்னாள் அத்தை. அத்தை எங்க இருவரையும் அழைத்து முதலில் எனக்கு திருஷ்டி கழித்துவிட்டு பிறகு ராஜிக்கு கழித்தாள். விளக்கு வெளிச்சத்தில் துக்கத்தை அடக்கி கொண்டது போல் தென்பட்ட அத்தையின் முகத்தை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமும் திகைப்பும் ஏற்பட்டன. நானும் ராஜியும் குழந்தைகளுடன் சேர்ந்து சாப்பிட்டோம். கிருஷ்ணன் எப்போதும் எங்களுடன் சேர்ந்து சாப்பிடுவதில்லை. அத்தையும் அவனும் சேர்ந்து சாப்பிடுவது வழக்கம். சாப்பாடு முடிந்ததும் முன் அறையில் பாய் போட்டு கொண்டு படுத்து விட்டேன். பகல் முழுவதும் ஓடி ஆடி களைத்துவிட்ட குழந்தைகள் படுத்த உடனேயே தூங்கிவிட்டார்கள். ராஜேஸ்வரி உள்ளே ஏதோ காரியம் செய்து கொண்டிருந்ததால் தூக்கம் வராததால் நான் வெறுமே கண்களை மூடி படுத்திருந்தேன். சமையல் அறையில் இருந்து தாழ்ந்த குரலில் கவலையுடன் அத்தை ஏதோ சொல்வது கேட்டது. அதற்கு பதில் தருவது போல் கிருஷ்ணனின் குரல் திடமாக ஒலித்தது. அம்மா, அந்த பெண் இங்கே இருக்கும் 4 நாட்களில் நீ இது போன்ற விஷயங்கள் எதுவும் பேசாதே. சும்மா கவலைப்படுவதால் மட்டும் நடந்து விடுமா? நான் தான் இருக்கேனே, நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. நான் காதுகளை தீட்டிக் கொண்டேன். அதற்கு பிறகு அவர்கள் உரையாடலை தொடரவில்லை. ரொம்ப நேரம் யோசித்தேன். என்ன நடந்திருக்கும்? அத்தை ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? ராஜியை கேட்டால் சொல்வாளாய் இருக்கும். ஆனால் தெரிந்து கொண்டு மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன்? 4 நாள் தங்கிவிட்டு போவதற்காக வந்திருக்கும் விருந்தாளி என்ற விஷயத்தை நான் மறந்துவிடக்கூடாது. யோசனைகளை வலுக்கட்டாயமாக உதறிக்கொண்டு தூங்குவதற்கு ஆயத்தமாக கண்களை மூடிக்கொண்டேன். ராஜேஸ்வரி எப்போ வந்து என் பக்கத்தில் படுத்து கொண்டாளோ எனக்கு தெரியவே இல்லை. ஆழமான உறக்கத்தில் இருந்த எனக்கு யாரோ தட்டி எழுப்பினாற்போல் விழிப்பு வந்தது. திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தேன். ஒரு நிமிடம் நான் எங்கே இருக்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை. பிறகு நினைவுக்கு வந்தது, நான் இருப்பது மெலட்டூரில் அத்தையின் வீட்டில் என்று. படபடப்பு குறைந்து நிதானமாக மூச்சு விட்டு கொண்டேன். மறுபடியும் சுற்றிலும் பார்த்தேன். எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். கையில் வாட்ச் இல்லாததால் மணி என்னவென்று தெரியவில்லை. இதுவே எங்கள் வீடாக இருந்தால் தலையை திருப்பி வலது பக்கம் பார்த்தால் மேஜை மீது ரேடியம் டயல் கொண்ட அழகான கடிகாரம் மணியை காட்டுவதற்கு தயாராக இருப்பது போல் டிக் டிக் என்று ஓசைப்படுத்தி கொண்டே இருக்கும். அதோடு நைட்டியுடன் உறங்குவதற்கு பழக்கப்பட்ட எனக்கு இந்த காட்டன் புடவை எவ்வளவு மெத்தென்று இருந்தாலும் உடம்பை துணியால் சுற்றிவிட்டது போல் இடைஞ்சலாகத்தான் இருந்தது. ஒரு கழித்து படுத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டேன். திடீரென்று மா என்று மாடு கத்துவது கேட்டது. அந்த கத்தல் சாதாரண கத்தல் போல இல்லை. ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொண்டு உதவிக்காக குரல் கொடுப்பது போல் உருக்கமாக இருந்தது. இரவு நேரத்தில் நிசப்தத்தை கிழித்து கொண்டு வந்த அந்த கத்தலை கேட்டு என் இதயம் வேகமாக துடித்தது. கத்தல் தொடர்ந்து 2-3 முறை கேட்டது. அடுத்த அறையில் ஆழமான உறக்கத்தில் இருந்த கிருஷ்ணன் கட்டிலில் புரண்டு படுத்த ஓசை கேட்டது. மற்றொரு முறை மாடு கத்துவது கேட்டது. கிருஷ்ணன் சட்டென்று எழுந்து வெளியே வந்தான். நாங்கள் படுத்திருந்த அறையில் ஒரு மூலையில் இருந்த லாந்தரை திரியை தூண்டிவிட்டு கையில் எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக கொல்லைப்புறம் சென்றான். நான் கண்களை திறந்து கொண்டு அவனை கவனித்து கொண்டிருக்கும் விஷயம் அவனுக்கு தெரியாது. கொல்லைப்புறம் போன 10 நிமிடங்களுக்கு கிருஷ்ணன், அம்மா, ராஜி என்ற உரத்த குரலில் அழைப்பது கேட்டது. நான் சட்டென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டேன். அத்தை புரண்டு படுத்தாள். எழுந்து உட்கார்ந்திருந்த என்னை பார்த்து ராஜி என்று நினைத்து கொண்டு, ராஜி, அண்ணன் கூப்பிட்டார் போல் இருந்ததே, என்னை கூப்பிட்டானா என்ன என்றாள். ஆமாம் அத்தை, மாடு கத்துகிறது. கிருஷ்ணன் எழுந்து பார்க்க போயிருக்கிறான். உங்களையும் அழைத்தான் என்றேன். அப்படியா? மாடு கன்று போட்டு விட்டதோ என்னவோ? அத்தையும் எழுந்து கொண்டு கொல்லைப்புறம் போனாள். அதற்கு மேல் என்னால் தூங்க முடியவில்லை. ராஜேஸ்வரியை தட்டி எழுப்பினேன். எங்கள் பேச்சு குரலை கேட்டு மதுவும் எழுந்து கொண்டாள்.
மூவரும் சேர்ந்து கொண்டு கொல்லைப்புறம் சென்றோம். வெளியே பொல பொலவென்று விடிந்து கொண்டிருந்தது. பறவைகள் கலகலவென்று குரலை எழுப்பிக் கொண்டிருந்தன. கிழக்கு வானில் குங்குமம் கொட்டினாற்போல் செஞ்சிவப்பு வர்ணம் எங்கும் படர்ந்திருந்தது. வெளிச்சமும் இருளும் கலந்த அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மறந்து அந்த பக்கமே பார்க்க தூண்டியது. அக்கா, மாடு கண்ணு போட்டெடுத்து! எங்களுடன் வந்து கொண்டிருந்த மது சட்டென்று முன்னால் ஓட்டம் எடுத்தாள். காளையா கிடாரியா, என்ன கண்ணுன்னு அண்ணாவை கேளு மது. ராஜேஸ்வரியும் நடையில் வேகத்தை கூட்டினாள். நான் கிழக்கு வானில் இருந்த பார்வையை திருப்பிக் கொள்ள முடியாமல் மெதுவாக நடந்து வந்து மாட்டு கொட்டகைக்கு சென்று பார்த்தேன். கிருஷ்ணன் அப்பொழுதுதான் பிறந்த கன்றுக்குட்டியை பத்திரமாக பிடித்தபடி துடைத்து கொண்டிருந்தான். மாடு கன்றுக்குட்டியை சுற்றி சுற்றி வந்து நக்கி கொடுத்து கொண்டிருந்தது. மது கிருஷ்ணன் முதுகு பக்கம் நின்று கழுத்தை கட்டி கொண்டு உற்சாகத்துடன் முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டே, அண்ணா, கன்றுக்குட்டிக்கு மல்லி என்று பெயர் வைப்போமா என்று கேட்டாள். மதுவின் ஆட்டத்திற்கு ஈடு கொடுத்து கொண்டே, இருட மது, இத்தனை நாட்களுக்கு பிறகு நம் வீட்டில் காளை கன்று பிறந்திருக்கு என்றான் கிருஷ்ணன். உண்மையாகவா அண்ணா? ராஜேஸ்வரியால் சந்தோஷத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ஆமாம் ராஜி, அத்தை சொன்னாள். எல்லோரின் முகத்தை வரிசையாக பார்த்த எனக்கு காளை கன்று என்றதும் அவர்களிடம் ஏற்பட்ட மகிழ்ச்சியை பார்த்ததும் ஆத்திரமாக இருந்தது. இந்த சிருஷ்டியில் ஆண் பெண் இருவரும் சமம்தான். உயர்வு தாழ்வு எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைதான். நம் வீடுகளில் பெண் குழந்தை பிறந்ததுமே ஐயோ என்று உச்சு கொட்டுவதையும், ஆண் குழந்தை என்றதுமே அட அப்படியா என்ற மகிழ்ச்சியுடன் துள்ளி குதிப்பதையும் நான் பல முறை பார்த்திருக்கிறேன். ஆண் பெண் இருவருக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கு. ஒரு விதமாக யோசித்து பார்த்தால் பெண் இனத்துக்குத்தான் பொறுப்பும் கடமைகளும் அதிகம் என்று எனக்கு தோன்றும். அதற்குள் கிருஷ்ணன் சிரித்து கொண்டே, அம்மா, இதெல்லாம் உன் அண்ணன் மகள் காலடி வைத்த வேளையின் விசேஷம். எப்போதும் வராதவள் வந்ததால் இத்தனை நாளும் இல்லாத விதமாக காளை கன்று பிறந்திருக்கு என்றான். அத்தை, ராஜி, மது என் பக்கம் பார்த்து சந்தோஷமாக சிரித்தார்கள். நான் முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டேன். அத்தை, என் வருகையால் உங்கள் வீட்டில் காளை கன்று பிறந்திருக்கு என்று உங்கள் மகன் சொல்லிவிட்டதற்காக நான் ஒன்றும் பூரித்து போய்விட மாட்டேன். ஒரு குழந்தையை பெற்று எடுப்பதற்கு பெண் எவ்வளவு வேதனையை அனுபவிப்பாளோ, அந்த பொறுப்பு எவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்ததோ, புரிந்து கொள்ளாத மனிதர்களை கண்டால் எனக்கு எரிச்சல் தான் வரும். யோசித்து பார்த்தால் ஆண்களை உயர்வாக மதிக்க வேண்டிய அவசியம் என்னவென்றே எனக்கு புரியவில்லை. நான் என்ன பேசுகிறேன் என்று புரியாததால் அத்தை குழப்பமாக பார்த்தாள். ராஜேஸ்வரி என்ன பதில் சொல்லப் போகிறாய் என்பது போல் அண்ணனை முறுவலுடன் பார்த்தாள். கிருஷ்ணனின் முகம் சீரியஸாக மாறியது. கம்பீரமான குரலில், 10 மாதம் வயிற்றில் சுமந்து குழந்தையை பெறுபவள் பெண்தான் என்றாலும் அந்த குழந்தை உருவாக காரணமாக இருப்பவன் ஆண்தான். அதனால் என்னதான் மறுத்தாலும் ஆண் இனம்தான் உயர்வானது என்று மொழிந்தான். எதேச்சையாக மாடு இருந்த பக்கம் திரும்பிய எனக்கு திடீரென்று கிருஷ்ணனின் குரல் காதில் விழவில்லை. அதிர்ச்சியடைந்தவள் போல் மாட்டையும் அந்த சூழ்நிலையையும் பார்த்தேன். பிறந்து வளர்ந்து இத்தனை வருடங்கள் ஆனாலும் தப்பி தவறி கூட ஒரு பெண் பிரசவிப்பதையோ ஆடு மாடுகள் குட்டி போடுவதையோ பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது திடீரென்று இந்த காலை வேளையில் இயற்கையின் அழகை ரசித்து கொண்டிருந்த நேரத்தில் அப்பொழுதுதான் ஈன்றெடுத்த மாட்டை பார்க்கும்போது பயமாக இருந்தது. வயிற்றை பிரட்டி கொண்டு வந்தது. சிருஷ்டி என்பது இவ்வளவு பயங்கரமானதா? இல்லாவிட்டால் அருவருப்பான சூழ்நிலையிலா ஒரு பிராணி உலகத்திற்கு வருகிறது? அங்கிருந்து உடனே ஓடி போய்விட வேண்டும் என்று தோன்றியது. அத்தையும் ராஜியும் எந்த அருவருப்பும் இல்லாமல் அது மிகவும் இயற்கையானது என்பது போல் நின்றிருந்தார்கள். அவர்கள் பார்வை புதிதாக பிறந்த கன்றுக்குட்டியின் மீதே நிலைத்திருந்தது. கிருஷ்ணன் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. மடியில் இருந்த கன்றுக்குட்டியை அன்புடன் தடவி கொடுத்து சுத்தப்படுத்தி கொண்டிருந்த கிருஷ்ணனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவன் கண்களில் கருணையும் முகத்தில் மகிழ்ச்சியும் ஸ்பஷ்டமாக தென்பட்டது. சட்டென்று உள்ளே ஓடி பெட்டியில் இருந்த கேமராவை எடுத்துக்கொண்டு மறுபடியும் கொல்லைப்புறத்திற்கு வந்தேன். மது கழுத்தை கட்டி கொண்டிருக்கையில் மடியில் கிடந்த கன்றுக்குட்டியுடன் இருந்த கிருஷ்ணனை போட்டோ எடுத்தேன். ஏய், என்ன இது? கேமராவுடன் நின்றிருந்த என்னை பார்த்ததும்
கன்றுக்குட்டியை கவனமாக கீழே கிடத்தி வைக்கோலுடன் கைகளை துடைத்து கொண்டே வெளியே வந்தான். போட்டோ என்றேன் அவனை தனியாக எடுப்பதற்காக. பார்த்து கொண்டே கிருஷ்ணன் கீழே குனிந்து சிறிய கல் ஒன்றை எடுத்து என் மேல் வீசுவதற்கு தயாராக பிடித்து கொண்டு, மரியாதையாக சொன்னா கேளு, போட்டோ கீட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது, நீ இங்கிருந்து எந்த நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்றான். நீ யாரு என்னை ஆணையிடுவதற்கு? வாயை மூடிக்கொள் என்பது போல் உரத்த குரலில் சொன்னேன். கிருஷ்ணன் கல்லை எரிய போனான். எரிந்து விட்டான் என்றே நினைத்தேன். அவன் முகம் அவ்வளவு சீரியஸாக இருந்தது. அடிபட்டு விடுமோ என்ற பயத்தில் நான் பக்கவாட்டில் நகர்ந்தேன். கிருஷ்ணன் கல்லை எரியவில்லை, கீழே போட்டுவிட்டு கலகலவென்று நகைத்தான். கேமராவில் ஆங்கிள் பார்த்து கொண்டிருந்த எனக்கு அந்த சிரிப்பு உற்சாகத்தை தந்தது. சட்டென்று பட்டனை அழுத்தினேன். பற்கள் எல்லாம் தெரிவது போல் வாய்விட்டு சிரித்து கொண்டிருந்த கிருஷ்ணனின் உருவத்தை கேமராவில் சாசுவதமாக பதிவு செய்துவிட்டேன். அவன் அப்படி மனம் விட்டு சிரித்து நான் பார்த்ததே இல்லை. கிருஷ்ணன் சிரிப்பதை நிறுத்திவிட்டு சீரியஸாக திரும்பி பார்த்தான். அம்மா, உங்கள் அண்ணன் மகள் 4 நாட்கள் இங்கே இருக்க நினைத்தால் இது போன்ற பைத்தியக்காரத்தனமான வேலைகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிடு. இன்னொரு தடவை இந்த ஊரையோ இங்கே இருக்க மனிதர்களையோ போட்டோ எடுக்க முயற்சி செய்தால் அந்த நிமிடமே வண்டியில் ஏற்றி ஊருக்கு அனுப்பிவிடுவேன் என்று நான் சொன்னதாக சொல்லு. பிறகு நீ என்னை கோபித்து கொண்டாலும் சரி என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அவன் போன திசையை பார்த்து கொண்டே இதழ்களை இறக்கி பழிப்பு காட்டினேன். அதென்னவோ தெரியவில்லை, பின்னால் இருந்து அவன் உருவத்தை எத்தனை முறை பார்த்தாலும் இன்னும் பார்க்க வேண்டும் என்று தோன்றுவது கூட ஒரு விசேஷம்தான். மறுநாள் அத்தை சீமை பாலை திருட்டு பாலாக கிளறினாலும் எல்லோரும் அமிர்தத்தை சாப்பிடுவது போல் சந்தோஷமாக சாப்பிட்டார்கள். அத்தை எனக்கும் கொடுத்தாள். அதை பார்த்ததும் எனக்கு குட்டி போட்ட மாடுதான் நினைவுக்கு வந்தது. வயிற்றை பிரட்டி கொண்டு வந்தது. வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன். மாலை நேரம் நெருங்கும் போது மங்கம்மா வந்தாள். வந்தது முதல் என் அருகில் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள். ராஜேஸ்வரியும் நானும் பாய் மீது அமர்ந்து கொண்டு மல்லி, கனகாம்பரம், மறிக்கொழுந்து எல்லாம் சேர்த்து மாலையாக கோர்த்து கொண்டிருந்தோம். அன்று வெள்ளிக்கிழமை தோட்டத்தில் இருந்து பூக்களை கொண்டு வந்து பெரிய மாலையாக தொடுத்து பெருமாள் கோவிலுக்கு அனுப்புவது வழக்கமாம். மங்கம்மா நான் உடுத்தி கொண்டிருந்த புடவை மற்றும் நகைகளை பரிசீலித்து கொண்டே எங்கள் வீட்டு விசேஷங்களை கேட்க ஆரம்பித்தாள். உங்க அப்பா எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். எவ்வளவு ஆச்சு? அப்பா வீடு கட்டவில்லை, எங்க தாத்தா அம்மாவுக்காக கட்டி கொடுத்தார் என்றேன். தாத்தாவை உனக்கு நினைவிருக்கிறதா? இல்லை என்பது போல் தலையை அசைத்தேன். மங்கம்மா என் பக்கம் ஆர்வத்துடன் குனிந்து, பட்டணத்தில் பணக்காரர்களின் வீடுகளில் குளியலுக்கு ஏதோ பெரிய பெரிய தொட்டிகள் இருக்குமாமே, உங்கள் வீட்டிலும் இருக்கா என்று கேட்டாள். இருக்கு என்பது போல் தலையை ஆட்டினேன். நானும் ராஜேஸ்வரியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டோம். எங்கள் இருவருக்கும் நான் இங்கே வந்த முதல் நாளன்று நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. பட்டணத்தில் என் நாத்தனாரின் சின்ன மாமியாரின் மாப்பிள்ளை இருக்கிறான். எங்களுக்கு நன்றாக தெரிந்தவர்தான். தாம்பரம் தாண்டி எங்கேயோ இருக்கிறான். அங்கே வீட்டு வாடகை ஜாஸ்தியாம். வர சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். போகணும் ஒரு தடவை. அப்போ உங்கள் வீட்டுக்கு கட்டாயம் வருகிறேன். உங்க அப்பாவிடம் சொல்லு என்றாள். சரி என்பது போல் பார்த்தேன். ஆனால் என் இதயம் பயத்தால் நடுங்கியது. சொன்னது போலவே இந்த அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டால், உனக்கு சமைக்க தெரியுமா மறுபடியும் கேட்டாள். தெரியாது என்பது போல் உதட்டை பிதுக்கினேன். என்னுடைய பதிலை கேட்டு அந்த அம்மாள் கன்னத்தில் கையை வைத்து கொண்டாள். என்னது, சமைக்க தெரியாதா? இத்தனை வயது ஆகியும் சமைக்க தெரியாது என்றால் இனி எப்போ கற்றுக்கொள்ளப் போகிறாய்? நாளைக்கு கல்யாணம். ஆனால் புருஷனுக்கு என்ன சமைத்து போடுவாய்? சமைக்க தெரியவில்லை என்று உன் புருஷன் உன்னை தள்ளி வைத்து விட்டால் என்ன செய்வது? அத்தை நடுவில் புகுந்தாள். போதுமே, நீங்களும் உங்கள் பழங்காலத்து பேச்சும். சமையல் செய்துதான் ஆகணும்னு அந்த பெண்ணுக்கு தலையெழுத்தா என்ன? மங்கம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. தலையெழுத்தா? சமையல் செய்வது பெண்ணின் தலையெழுத்தென்றால் நாம் எல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்களா என்ன? ஏண்டி கமலா, ரொம்பத்தான் அதிசயமாய் பேசுகிறாய். நம்ம ராஜிக்கு சமைக்க தெரியாதா என்ன? பட்டணத்தில் வளர்ந்த பெண் இல்லையா? இன்னும் புது புது தினசாக சமைப்பாளோ என்று நினைத்து கேட்டேன் என்றாள். வீட்டில் சமையல்காரி இருக்கிறாள். அவளுடைய அம்மா இருக்கிறாள். இனி அந்த பெண்ணுக்கு சமையல் அறைக்குள் நுழைய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்களே சொல்லுங்கள்.
அத்தை என்னை சப்போர்ட் செய்வது போல பேசினாள். போகட்டும், இவளுடைய அம்மாவுக்காவது சமைக்க தெரியுமோ? மங்கம்மா என்னை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டே கேட்டாள். சித்தி, கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள், அண்ணன் உள்ளே படுத்து கொண்டிருக்கிறான், ராஜேஸ்வரி எச்சரித்தாள். கிருஷ்ணன் சற்று முன்தான் தாமதமாக வந்து சாப்பிட்டு விட்டு படுத்தான். சாப்பிட்டதும் 10 நிமிடங்கள் கட்டில் மீது படுத்தபடி பேப்பரையோ புத்தகத்தையோ புரட்டி கொண்டே ஓய்வு எடுத்துக்கொள்வது அவன் வழக்கம். அவன் வீட்டில் இல்லாத போது சுதந்திரமாக அந்த அறைக்குள் நுழையும் நான், அவன் அங்கே இருந்தால் அந்த பக்கமே போக மாட்டேன். அவனும் அப்படித்தான். நான் அந்த அறையில் இருப்பது தெரிந்தால் அந்த திசைக்கே வரமாட்டான். கிருஷ்ணன் வீட்டில்தான் இருக்கிறானா என்ற மங்கம்மா குரலை கொஞ்சம் கூட குறைக்காமலேயே மறுபடியும் திரும்பி, சரிதான், உனக்கு வீட்டு வேலைகள் வந்தால் என்ன, வராவிட்டால் எனக்கென்ன, அது போகட்டும். எங்களுக்கு சாப்பாடு எப்போ போடப் போகிறாய், அதை சொல்லு முதலில் என்றாள். எனக்கு புரியவில்லை. சாப்பாடு போடுவது என்றால் விளக்கம் கேட்பது போல் ராஜேஸ்வரியின் பக்கம் பார்த்தேன். ராஜேஸ்வரி பூக்களை கோர்த்து கொண்டே சிரிப்பை அடக்கியபடி, நீயே அந்த அம்மாளிடம் கேளு என்றாள். இந்த முறை மங்கம்மா தாங்கொணாத வியப்புடன் கன்னத்தில் கையை பதித்தாள். அடராமா, நான் என்ன கேட்டேன் என்று உனக்கு புரியவே இல்லையா? உங்கள் வீட்டில் தமிழில் தானே பேசிக்கொள்வார்கள் என்றாள். ஆமாம், தமிழ்தான் என்றேன். அந்த நிமிடம் எனக்கு ராஜேஸ்வரியின் மீது கொஞ்சம் கோபம் கூட வந்தது. யாரும் பார்த்து விடாமல் கையை நீட்டி ராஜேஸ்வரியின் தொடையை கிள்ளினேன். மங்கம்மாவின் பக்கம் திரும்பி மரியாதை கலந்த குரலில், என்ன பிரமாதம், சாப்பாடு தானே, நீங்க எப்போ எங்க வீட்டுக்கு வர்றீங்களோ வடை பாயசத்துடன் சாப்பாடு போடுகிறேன். நீங்க வரணுமே தவிர ஒரு தடவை என்ன 1000 தடவை போதும் போதும் என்று நீங்க சொல்லும் வரையில் போடுகிறேன் என்றேன். சாப்பாடு என்றால் விருந்து சாப்பாடாக இருக்கும் என்று யோகித்தபடி ராஜேஸ்வரி பக்கென்று சிரித்து விட்டாள். அத்தை அம்மாவின் இதழ்களில் முறுவல் தவழ்ந்தது. வியப்புடன் பார்த்த மங்கம்மாவும் மேற்கூரை தகர்ந்து போகும் அளவுக்கு கொல்லென்று சிரித்தாள். அவர்கள் மூவரும் அப்படி ஒரே சமயத்தில் ஏன் சிரித்தார்களோ எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் நானும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தேன். ஏண்டி கமலா, உங்க அம்மாவுக்கு கடிதம் எழுதி போட வேண்டியது தானே? சிரிப்பு சத்தம் அடங்கிய பிறகு மங்கம்மா சொன்னாள். என்னவென்று? கிருஷ்ணனுக்கு இந்த பெண்ணை கட்டி வைத்தால் என்ன? ஜோடி பொருத்தமும் நன்றாக இருக்கும். மாமன் மகள்தானே? நான் திகைத்து போனவளாக பார்த்தேன். ராஜேஸ்வரி கோபத்துடன் நிமிர்ந்தாள். அத்தையின் முகம் வெளிரி போய்விட்டது. சற்று கோபம் கலந்த குரலில், போதும் நிறுத்துங்க, உங்களுக்கு எதை பேசுவது எதை பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட தெரியவில்லை, அதட்டுவது போல சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் போய்விட்டாள். கமலா, இப்ப நான் சொல்லக்கூடாதது என்னத்தை சொல்லிவிட்டேன்? உங்க அண்ணன் தன் மகளுக்கு இதைவிட நல்ல வரனை கொண்டு வரப்போகிறானா? நம்ம கிருஷ்ணனுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? சித்தி, பின்னால் இருந்து திடீரென கடினமான குரல் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். அறையின் வாசலை அடைத்து கொண்டு கிருஷ்ணன் நின்று கொண்டிருந்தான். படுத்து கொண்டே பேப்பரை படித்து கொண்டிருந்தான் போலும். அப்படியே பேப்பரும் கையுமாக எழுந்து வந்துவிட்டான். ஏனோ அவன் முகம் சிவப்பாக கன்று இருந்தது. கண்களில் கோபம் வெளிப்படையாக தென்பட்டது. சித்தி, உனக்கு வேண்டியது காஃபி தான் என்றால் அம்மா கலந்து கொடுக்கும் வரையில் பொறுமையாக இருந்து குடித்துவிட்டு போ. பொழுது போகவில்லை என்றால் யாருடைய வீட்டுக்காவது போய் உன் புராணத்தை அவிழ்த்து விடு. அவ்வளவு தானே தவிர இந்த வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அதிக பிரசங்கம் செய்தால் மட்டும் நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் கூட தயங்காமல் கச்சிதமாக தெரிவித்த அந்த மறுப்புக்கு திகைத்து போனவளாக நான் மங்கம்மாவின் பக்கம் பார்த்தேன். மங்கம்மா முகத்தை தொங்க போட்டு கொண்டாள். பாயின் மீது இருந்த பூக்களையும் நூலையும் எடுத்துக்கொண்டு தொடுப்பது போல் பாவனை செய்து கொண்ட நான், இப்போ அவ்வளவு வேண்டாத பேச்சு என்ன பேசிவிட்டேன்? ஏதோ நீங்களும் அவங்களும் ஒன்றுக்குள் ஒன்று உறவு முறையும் இருப்பதால் சொன்னேன், அவ்வளவுதான் என்று முணுமுணுத்தாள். கிருஷ்ணன் விருட்டென்று திரும்பி போய்விட்டான். மங்கம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டிருக்கும் என்றே நினைத்தேன். வேறு யாராவதாக இருந்தால் அந்த நிமிடமே கோபித்து கொண்டு உடனே எழுந்து போயிருப்பார்களோ என்னவோ. ஆனால் மங்கம்மா இடத்தை விட்டு நகரவில்லை. அத்தை காஃபி கலந்து கொண்டு வரும் வரையில் எங்களுடன் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தாள். காஃபியை கொடுத்ததும் அவசர அவசரமாக மடக் மடக் என்று குடித்துவிட்டு எழுந்து கொண்டாள். வந்த காரியம் முடிந்து விட்டது போல் கிளம்ப முற்பட்டாள். போகும் முன், என் பேச்சு கிருஷ்ணனுக்கு கோபத்தை வரவழைக்கிறதோ என்னவோ. பழங்காலத்து மனுஷி என்பதால் மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிட்டேன்.
ஒன்றும் நினைத்து கொள்ள வேண்டாம்னு சொல்லு அவனிடம். நாளை காலையில் சமையலுக்கு காய்கறி இல்லை. முடிந்தால் கத்திரிக்காய் அனுப்பி வை என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். மங்கம்மா போன பிறகு ராஜேஸ்வரி சொன்னாள், அந்த அம்மாள் அந்த ஊரில் போகாத வீடு இல்லையாம். வேலை வெட்டி இல்லாதவள் என்பதால் எல்லோருடைய வீட்டுக்கும் போய் நெருங்கியவள் போல் நைச்சியமாக பேசி அந்த வீட்டு விஷயங்களை தெரிந்து கொண்டு 1க்கு 4ஆக மற்றவர்களிடம் சொல்வாளாம். அந்த விஷயம் தெரிந்தாலும் யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. வீட்டுக்கு வரவிடாமல் தடுக்க முடியவில்லை. காரணம் மங்கம்மாவின் வாய் ரொம்ப நீளம். அதனால் முடிந்த வரையில் அந்த அம்மாளுடன் சௌஜன்யமாக இருப்பதற்கு முயற்சி செய்வார்கள். தினமும் மதியமாகிவிட்டால் அத்தையின் வீட்டுக்கு வருவாள். ஒரு வாய் காஃபி கிடைக்கும் வரையில் அக்கம் பக்கத்து வீட்டு செய்திகளை வலுக்கட்டாயமாக தெரிவிப்பாள். ஒரு முறை யாரை பற்றியோ மங்கம்மா தரக்குறைவாக பேசியது கிருஷ்ணன் காதில் விழுந்து விட்டது. கிருஷ்ணன் அந்த அம்மாளை நன்றாக கடிந்து கொண்டு, இனி இது போன்ற செய்திகளை சொல்லுவதாக இருந்தால் வீட்டு வாசற்படி ஏற வேண்டாம்னு சொல்லிவிட்டானாம். அதற்காக கோபம் கொண்டு சில நாட்கள் வராமல் இருந்தாள். வராமல் இருந்ததில் நஷ்டம் அவளுக்குத்தான். போகட்டும், பாவம், வயதில் பெரியவள் என்று இறக்கப்பட்டு தினமும் காஃபி கொடுக்கும் இல்லத்தரசு யாருமே இருக்கவில்லை. சமீபத்தில் மறுபடியும் வரத் தொடங்கி இருக்கிறாள். இன்னைக்கு இப்படி நடந்து விட்டது இல்லையா? மறுபடியும் 1 வாரமாக இந்த பக்கம் வரமாட்டாள்னு நினைக்கிறேன், ராஜேஸ்வரி சொன்னாள். மங்கம்மாவை பற்றி எல்லா விஷயங்களையும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டேன். ஊர் முழுவதும் பயப்படும் அந்த உருவத்திற்கு கிருஷ்ணன் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான் என்று தெரிந்தபோது எனக்கு அவன் மீது மதிப்பு ஏற்பட்டது. மாலையாக கோர்த்து முடித்தாகிவிட்டது. ராஜி காஃபி டம்ளர்களை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் சென்றாள். நான் மாலையை 2 கைகளாலும் பிடித்து கொண்டு கோவிலில் வரதராஜ பெருமாளுக்கு அந்த மாலையை சாற்றினால் எப்படி இருக்குமோ என்று கற்பனை செய்து பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று கொல்லைப்புறத்தில் இருந்து சாமி கண்ணு உரத்த குரலில் கத்துவது கேட்டது. ராஜிமா, அண்ணாவை சட்டுன்னு கூப்பிடுங்க. நம்ம புது மாடு கயிற்றை அறுத்து கொண்டு விட்டது. என்னால் அதை அடக்க முடியவில்லை. கொல்லையில் கத்திரி செடியெல்லாம் மிதித்து பாழாக்கிக்கிட்டு இருக்கு. அண்ணா, அண்ணா! ராஜேஸ்வரி பதட்டத்துடன் அண்ணனை அழைத்து கொண்டு கொல்லைப்புறம் ஓடினாள். பூ மாலையை கையில் பிடித்து கொண்டே நானும் கொல்லைப்புற வாசலில் வந்து நின்றேன். உயரமாக பலமாக அடங்கா பிடாரியாக இருந்த காளை மாடு சாமி கண்ணுவின் கையில் சிக்காமல் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிறு பாதியில் அறுந்து தொங்கிக் கொண்டிருந்தது. சாமி கண்ணு அந்த கயிற்றை பிடிக்க முயன்று கொண்டிருந்தான். ஆனால் சாத்தியப்படவில்லை. காளை அவனை பார்த்ததும் பெரிதாக சீறிக்கொண்டு அவன் மீது பாய வந்தது. சாமி கண்ணு பயந்து பின்பக்கமாக ஓடப்போனவன் அப்படியே மல்லாக்க தரையில் விழுந்தான். அதிர்ஷ்டவசமாக காளை அவன் பக்கம் வராமல் வேறு திசையில் திரும்பி விட்டது. பின்னால் இருந்த கிருஷ்ணன் எப்பொழுது வந்தானோ தெரியவில்லை. வழியை அடைத்து கொண்டு நின்றிருந்த என் தோளை பற்றி நகர்த்தி வழியை விடு என்று சொல்லிக்கொண்டே மாடு இருந்த பக்கம் விரைந்தான். இன்னைக்கு மறுபடியும் இதுக்கு திமிர் பிடிச்சுடுத்து. சாமி கயிற்றை அறுத்து கொண்டு அடங்க மாட்டேங்கிறது என்றான் சாமி கண்ணு உடலில் படிந்த மண்ணை தட்டி கொண்டே. கிருஷ்ணன் காளையின் எதிரே சென்று என்று அதட்டினான். பா, இங்க பா என்று ஆணையிடுவது போல் சொல்லிக்கொண்டே காளையை நெருங்கி கொண்டிருந்த கிருஷ்ணனை பார்த்து நான் ராஜேஸ்வரியின் கையை பலமாக பிடித்து கொண்டேன். தன்னை நெருங்கி கொண்டிருந்த எஜமானியை பார்த்ததும் காளை கோபமாக முட்ட வந்தது. கிருஷ்ணன் சட்டென்று நகர்ந்து லாவகமாக அதன் கொம்பை ஒரு கையால் பிடித்து கொண்டு இடது கையால் அதன் முதுகில் ஓங்கி 2-3 முறை அடித்தான். அதுவரையிலும் சீறிக்கொண்டு அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்த மாடு கோபம் கொண்ட தாயை பார்த்து பயந்து போய் அழுகையை நிறுத்திய குழந்தையைப் போல் அடங்கிவிட்டது. கிருஷ்ணன் கயிற்றை பிடித்து கொண்டு கொட்டகையின் பக்கம் இழுத்தான். 2-3 அடிகள் சாதாரணமாக நடந்த காளை சட்டென்ற தலையை முன்னால் நீட்டி கிருஷ்ணனை முட்ட வந்தது. ஆனால் கிருஷ்ணன் மின்னலை விட வேகமாக தொலைவிற்கு நகர்ந்து கொண்டான். அவன் முகம் கோபமாகவும் பொறுமை நசிந்து விட்டது போலவும் மாறியது. பற்களை இறுக்கி கோபத்தை அடங்கினான். மாட்டு கொட்டகைக்குள் சென்று உயரே சொருகி இருந்த சாட்டையை எடுத்து வந்து மாட்டை 2-3 முறை வேகமாக அடித்தான்.
அந்த அடிகள் என் மீதே பட்டு விட்டது போல் பயந்து போய் கண்களை மூடிக்கொண்டேன். வாயில்லாத ஜீவனை இப்படி நிர்தாட்சண்யமாக அடிப்பதா? காலை கயிற்றை அறுத்து கொண்டு போவது இது 2வது தடவை. என் பின்னால் வந்து நின்று கொண்டிருந்த அத்தை சொன்னாள். நான் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தேன். கிருஷ்ணா சாட்டையை ஒரு கையில் பிடித்து கொண்டே காளையை இழுத்து கொண்டு போய் கொட்டகையில் கட்டி போட்டான். அது வரையில் சீறிக்கொண்டும் பாய்ச்சல் காட்டிக்கொண்டு ஓடிய காளை கிருஷ்ணனை பார்த்ததும் பயந்து போய் கட்டிய பசுவை போல் அடங்கிவிட்டது. சாமி கண்ணு, வெறும் தாம்பு கயிறு இதுக்கு போராது, இரும்பு சங்கிலி வாங்கணும் என்று சொல்லிக்கொண்டே கிருஷ்ணன் வெளியே வந்தான். அவன் நெற்றியில் வியர்வை படிந்திருந்தது. பிரமிப்புடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். மேலுக்கு ரொம்ப சாதாரணமாக தென்படும் இந்த ஆசாமியிடம் இவ்வளவு திறமையும் சக்தியும் மறைந்திருப்பதை கண்கூடாக பார்த்த பின் உண்மையிலேயே வியந்து போனேன். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்பது போல் இருக்கும் அவனுடைய மறுபக்கத்தை பார்க்கும்போது ஏதோ அதிசயத்தை பார்ப்பது போல இருந்தது. எதிலேயும் பட்டு கொள்ளாமல் இருக்கும் அவன் போக்கை பார்த்து அவனை ஒரு சராசரி மனிதனாக, இன்னும் சொல்ல போனால் பட்டிக்காட்டு அபிஷ்டுவாக நினைத்திருந்தேன். ஊரெல்லாம் பயப்படும் மங்கம்மாவை கண்டால் அவனுக்கு கொஞ்சம் கூட லட்சியம் இல்லை. திமிர் பிடித்த காளையை கண்டு மிரண்டு போகாததோடு லாவகமாக அதை வசப்படுத்தி கொள்ளும் சாமர்த்தியமும் தைரியமும் இருக்கிறது. மிருது கம்பீரமாக இருக்கும் அவன் குரல் தேவைப்பட்டால் எதிராளி வாய் அடைத்து போகும்படியாக பயங்கரமாக சிம்ம கர்ஜனையும் செய்யும். தம்பி தங்கைகளை பார்க்கும்போது அன்பையும் பாசத்தையும் பொழியும். அந்த கண்கள் கோபம் ஏற்பட்டால் நெருப்பை கக்கவும் செய்யும். தனக்கு விருப்பம் இல்லாதவற்றை தயக்கம் இல்லாமல் ஸ்பஷ்டமாக மறுக்கக்கூடிய பிடிவாத குணமும் இருந்தது அவனிடம். சற்று முன் மங்கம்மாவை அதட்டிய போது அவனிடம் எனக்கு ஏற்பட்ட கௌரவம் இந்த நிமிடம் 2 மடங்காகி விட்டது போல் இருந்தது. 1 மணி நேரம் கழித்து எந்த மாட்டை தெய்வ தாட்சண்யம் இல்லாமல் அடித்தானோ அதற்கு தன் கையால் எள்ளு புண்ணாக்கையும் தவிட்டையும் அன்பாக ஊட்டி கொண்டிருந்த கிருஷ்ணனை பார்த்து மேலும் வியந்தேன். அவன் சுபாவம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. காலையில் கன்றுக்குட்டியை கையில் எடுத்துக்கொண்ட போது காட்டிய அன்பு, சற்று முன் கயிற்றை அறுத்து கொண்டு அட்டூழியம் செய்து கொண்டிருந்த காளையை அடக்கும்போது தண்டித்த விதம், மறுபடியும் இப்போ காளைக்கு தீனியை வைக்கும்போது காட்டிய பரிவு எல்லாம் சேர்த்து என்னை வியப்பில் ஆழ்த்திவிட்டன. இந்த வீட்டில் குழந்தைகள் எல்லோரும் இவ்வளவு ஒழுங்குமுறையுடன் நடந்து கொள்வதற்கு பின்னால் இருந்த காரணம் என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது. அண்ணனுக்கு மறைந்திருக்கும் உக்கிர நரசிம்ம மூர்த்தியை காண்பதற்கு யாருமே விருப்பப்பட மாட்டார்களாயிருக்கும். குழந்தைகள் மட்டுமே இல்லை, ஊரில் எல்லோரையும் பயமுறுத்தி ஆட்டி வைக்கும் மங்கம்மா கூட கிருஷ்ணன் மனதை நோகடித்து விட்டேனோ என்ற அச்சத்துடன் கிளம்பும் முன் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது போல் பேசியிருக்கிறாள். எவ்வளவு சாதாரணமாக தென்படும் அசாதாரண மனிதன் இவன்! மண்ணில் புதைந்த வைரம் என்றால் என்னவென்று இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. மறுநாள் அல்லாமல் அதற்கும் அடுத்த நாள் அன்று காலையில் எழுந்ததும் ராஜேஸ்வரி வழக்கம் போல் வீட்டில் நடமாடவில்லை. அத்தை எனக்காக காஃபி கொண்டு வந்தாள். எழுந்து போய் காஃபி டம்ளரை வாங்கி கொண்டே, ராஜே எங்கே அத்தை என்று கேட்டேன். கொல்லையில் இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு அத்தை போய்விட்டாள். நான் காஃபி குடித்து கொண்டே சமையலறை பக்கம் போனேன். அங்கே அத்தை தனியாக சமையல் வேலையில் மும்முரமாக இருந்தாள். அத்தைக்கு உதவி செய்யாமல் காலை வேளையில் கொல்லைப்புற திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு துணியில் எம்ப்ராய்டரி செய்து கொண்டிருந்த ராஜையை பார்த்தபோது எனக்கு வியப்பாக இருந்தது. இதென்ன இளவரசியார் இங்கே சாவகாசமாக உட்கார்ந்திருக்கீங்களே, யார் மீதாவது கோபமா என்ன? ராஜேஸ்வரியின் பக்கத்தில் உட்கார போனேன். ராஜேஸ்வரி சட்டென்று தொலைவுக்கு நகர்ந்து கொண்டு, தொடாதே என்னை என்றாள். நான் கேள்விக்குறியுடன் பார்த்தேன். இந்த 3 நாட்களும் நான் விரதம் மேற்கொண்டிருக்கிறேன் என்றாள் முறுவலுடன். எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் அவளை தொடக்கூடாது என்றும் அவள் யார் மீதும் பட்டுவிடக்கூடாது என்றும் அவளை தனியாக ஏன் உட்கார்த்தி வைக்கணுமோ அது மட்டும் எனக்கு புரியவில்லை. இயற்கையாக ஒரு பெண்ணின் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் இது. இதை போய் 10 பேருக்கு தெரியும் விதமாக பறை சாற்றுவானேன்? நினைக்கும் போது எனக்கு அருவருப்பாகவும் வெட்கமாகவும் இருந்தது. கிராமங்களில் ஆச்சாரம் மிகுந்த குடும்பங்களில் இந்த வழக்கம் இருக்கும் என்று தெரியுமே ஒழிய கண் கூடாக பார்த்ததில்லை. ஏனோ எனக்கு இந்த வழக்கம் பிடிக்கவில்லை. இந்த காலத்தில் கிராமத்து வாசிகள்
பட்டணத்தில் இருப்பவர்களை விட எதில் குறைந்து போய்விட்டார்கள்? விவசாயத்தில் புது புது வழிகளை பின்பற்றுகிறார்கள். நடை உடை விஷயங்களில் புதுமையை ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்படி இருக்கும்போது இது போன்ற மூட பழக்கங்களில் இருந்து வெளியே வர ஏன் மறுக்கிறார்கள்? நம் நாட்டு மனிதர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். புது பழக்கங்களை சட்டென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 1000-ல் ஒருத்தரோ 2 பேரோ துணிந்து செயல்பட்டால் அவர்களை குத்தி காட்டி பேசி வாய்க்கு வந்தபடி விமர்சனம் செய்து கடைசியில் ஒரு நல்ல நாளில் இவர்களும் அப்பாதைக்கு வந்து விடுவார்கள். ராஜேஸ்வரி வயிற்று வலியால் அவஸ்தைப்படுவதை கவனித்த நான் அத்தையிடம் சென்றேன். ராஜிக்கு மாத்திரை ஏதாவது கொடுத்தீர்களா அத்தை என்று கேட்டேன். இதுக்கு மருந்து மாத்திரை எதுவும் இல்லையாம். கல்யாணமானால் தன்னால் சரியாகி விடுமாம் என்றாள் அத்தை. அந்த 3 நாட்களும் ராஜேஸ்வரி சரியாக சாப்பிட மாட்டாளாம். முகம் வாடிப்போய் பிடுங்கி போட்ட கீரை தண்டாய் துவண்டு போய் விடுவாளாம். மதியமாகிவிட்டது. எல்லோருடைய சாப்பாடு முடிந்து விட்டது. கிருஷ்ணனுக்காக எதிர்பார்த்து அத்தையும் சாப்பிட்டு விட்டாள். கிருஷ்ணன் வரவே இல்லை. சாமி கண்ணு ஏதோ காரியமாக அடுத்த ஊருக்கு சென்றிருந்தான். ராஜேஸ்வரி வீட்டுக்குள் வரக்கூடாது. மது மற்ற குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டார்கள். 2 மணி ஆகிக் கொண்டிருந்தது. கிருஷ்ணன் வரும் ஜாடையே தெரியவில்லை. அத்தை குட்டி போட்ட பூனையைப் போல வாசலுக்கும் உள்ளுக்குமாக அலைந்து கொண்டிருந்தாள். ராஜி, இப்ப என்ன செய்வது? அடுத்த வீட்டு கோபாலும் எங்கேயோ போயிருக்கிறானாம். மதியம் வீட்டுக்கு வருவானோ மாட்டானோ தெரியாதுன்னு அவனுடைய அம்மா சொல்லிவிட்டாள். இருந்தாலும் வர வர உங்க அண்ணனுக்கு வீட்டு நினைப்பே இருப்பதில்லை. நீ வீட்டில் வருவதற்கு இல்லைன்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? நேரத்துக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு போனால் என்ன? வேலையில் இறங்கிவிட்டால் அவனுக்கு உலகமே மறந்து போய்விடும். வருத்தமும் சலிப்பும் கலந்த குரலில் அத்தை சொன்னாள். அத்தை வருத்தப்படுவதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. கிருஷ்ணன் அத்தையின் சொந்த மகன் இல்லை என்று சொன்னால் யாரும் நம்பவே மாட்டார்கள். இங்கே வந்தது முதல் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அத்தைக்கு தன் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் என்ற பாரபட்சம் இல்லாததோடு கூர்ந்து கவனித்தால் கிருஷ்ணனிடம்தான் பிரியம் அதிகமோ என்று நினைக்க தோன்றும். ராஜேஸ்வரியின் பேச்சில் இருந்து நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், திருமணம் முடிந்து அத்தை புகுந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கும்போது கிருஷ்ணன் ரொம்ப சின்ன குழந்தை. குடித்தனம் தொடங்கிய 4-5 வருடங்களுக்கு பிறகுதான் ராஜேஸ்வரி பிறந்திருக்கிறாள். அதனால் வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் கிருஷ்ணன் தான் அத்தைக்கு முதல் குழந்தை. பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் உயர்ந்தது என்று பெரியவர்கள் சும்மாவா சொன்னார்கள்? சொல்லப்போனால் வளர்க்கும் போதுதான் பெற்றவர்களுக்கு குழந்தைகளிடம் பாசம் ஏற்படுமாக இருக்கும். அத்தையின் வேதனையை பார்க்கும்போது என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. ராஜேஸ்வரியுடன் பல்லாங்குழி ஆடிக்கொண்டிருந்தவள் எழுந்து நின்று, அத்தை, கேரியர் எடுத்து வைங்க, நான் போய் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்றேன். நீயா என்றாள் அத்தை. ஏன், நான் போகக்கூடாதா? நான் எடுத்துக்கொண்டு போனால் உங்கள் மகன் சாப்பிட மாட்டானா? அதென்ன பேச்சு? சாப்பிட மாட்டான் என்பதற்காக இல்லை. ஆனால் நீ எதுக்கு? வந்தால் சாப்பிடுகிறான், இல்லாவிட்டால் போகட்டும் விடு. விருப்பம் இல்லாதது போல சொன்னாள் அத்தை. பரவாயில்லை அத்தை, வீட்டில் உட்கார்ந்து எனக்கும் போர் அடிக்கிறது. சும்மா ஜாலியாக போய் வருகிறேன். கொஞ்ச தூரம் நடந்துவிட்டு வந்தார் போலவும் இருக்கும். அத்தை அரை மனதுடன் கேரியரை எடுத்து வைத்தாள். வழி உனக்கு நினைவு இருக்கிறதா? சந்தேகத்துடன் கேட்டாள். என்ன அத்தை, ராஜேஸ்வரியுடன் ஒரு தடவை போய்விட்டு வரவில்லையா என்ன? வழி மறந்து போவதற்கு இதென்ன பெரிய பட்டணமா? சென்னையிலேயே ஒரு தடவை போய்விட்டு வந்தால் பாதையை மறக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது கால்வாய் பக்கத்தில் ஒற்றையடி பாதை நினைவு இருக்கிறதா என்ன? அவள் என்ன சொல்வானோ? அத்தைக்கு தயக்கம் இன்னும் போகவில்லை. ஒன்றும் சொல்ல மாட்டான். பட்டினி கிடக்காமல் சாப்பாடு கொண்டு வந்ததற்கு எனக்கு நன்றியை தெரிவிப்பான். சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் பொருட்படுத்த மாட்டேன். ராஜி, நீ வேண்டுமானால் துணைக்கு போகிறாயா? அத்தை காலை முதல் அவள் வலியால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள். எனக்கு ஒன்றும் ஆகாது. என்னை யாரும் தூக்கி கொண்டு போய்விட மாட்டார்கள், பயப்படாதீங்க என்று சொல்லிக்கொண்டே அத்தையின் கையில் இருந்த கேரியரை வாங்கி கொண்டேன். அண்ணி, ஜாக்கிரதை, காலுக்கு செருப்பு கூட இல்லை. வழியில் முச்செடிகள் இருக்கும், பார்த்து போகணும், ராஜேஸ்வரி எச்சரித்தாள். ராஜேஸ்வரி செருப்பு விஷயத்தில் ஏற்கனவே எச்சரித்திருந்தாள். அவள் சொன்னதை கேட்காமல் நான் பாட்டுக்கு சேற்றிலும் சகதியிலும் செருப்பு போட்டுக்கொண்டே நடமாடியதில் செருப்பின் வார் அறுந்து போய்விட்டது.
நேற்றில் இருந்து செருப்பு இல்லாமல் தான் நடமாடிக் கொண்டிருந்தேன். செருப்பை ரிப்பேர் செய்வதற்கு பள்ளத் தெருவில் இருந்து சங்கிலி எனக்கு அத்தை சொல்லிவிட்டிருந்தாள். ஆனால் அவன் வரவே இல்லை. கேரியரை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். கையில் ஜெர்மன் சில்வர் கேரியருடன் கால்களுக்கு செருப்பு இல்லாமல் ஒற்றையடி பாதையில் நடந்து போகும்போது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அம்மா எங்கே இருக்கிறாளோ? ஒரு தடவையாவது என்னை பற்றி நினைக்கிறாளோ இல்லையோ, நான் இப்படி இந்த நிலையில் இருப்பேன் என்று கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாள். அம்மாவின் கற்பனைக்கும் எட்டாத காரியத்தை செய்கிறேன் என்ற நினைப்பே எனக்கு பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. வயல்வெளியின் மீது வீசும் காற்றை சுவாசித்து கொண்டே வானத்தில் தெரியும் வெண்மேகங்களை, இயற்கையின் அழகை ரசித்து கொண்டே நிதானமாக நடந்தேன். அத்தை வேதனைப்படுவதைக் காண சகிக்காமல் வந்தேனே தவிர கிருஷ்ணன் பட்டினியாக இருந்தால் எனக்கென்ன கவலை? நான் போகும்போது கிருஷ்ணன் வாழை மரங்களுக்கு பாத்தியை கட்டி கொண்டிருந்தான். வேலையாட்கள் யாரும் கண்ணில் படவில்லை. சாப்பிட போயிருப்பார்களாக இருக்கும். கொட்டகையின் முன்னால் காய்கறி நிரப்பிய கூடைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன், உரத்த குரலில் சொல்லிக்கொண்டே கேரியரை சத்தமாக திண்ணையின் மீது வைத்தேன். திடுக்கிட்டார் போல கிருஷ்ணன் திரும்பி பார்த்தான். அவன் கண்களில் வியப்பு வெளிப்படையாக தென்பட்டது. நீ எதுக்கு வந்தாய்? சுவாமி, தாங்கள் இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு எனக்கு முன்னாலேயே தெரியும். தங்களுக்காக கொண்டு வரவில்லை. மைந்தன் சாப்பிடவில்லையே என்ற அத்தை வேதனைப்படுவதை காண சகிக்காமல் கொண்டு வந்தேன். கிருஷ்ணன் ஒரு வினாடி கண் இமைக்காமல் என் பக்கம் பார்த்தான். பிறகு கையில் இருந்த மண் வெட்டியை கீழே வைத்துவிட்டு சீரியஸான குரலில், ரொம்ப சிரமப்பட்டு விட்டாய். எங்க அம்மாவுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட மனுஷியை இதுவரையில் நான் பார்த்ததில்லை. நல்லது, அங்கே வைத்துவிட்டு போகலாம் என்றான். எனக்கு ஆத்திரத்தில் உடல் பற்றி எரிவது போல் இருந்தது. நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வந்தேனே ஒழிய உன் ஆணைகளை மேற்கொள்ள வரவில்லை. போகணும் என்று தோன்றிய போது போய்க் கொள்கிறேன். நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டியது இல்லை என்று சொல்லிவிட்டு திண்ணையின் மீது உட்கார்ந்து கொண்டேன். இதழ்கள் மீது மலரப்போன முறுவலை அடக்கி கொண்டு கிருஷ்ணன் மறுபக்கம் தலையை திருப்பிக் கொண்டதை நான் கவனிக்காமல் இல்லை. என்ன நினைத்து கொண்டானோ என்னவோ, மறுபேச்சு பேசாமல் கை கால்களை அலம்பிக் கொண்டு வந்து உட்கார்ந்து கொண்டு கேரியரை பிரித்தான். நான் அவன் பக்கம் பார்க்கவில்லை. என் கவனம் முழுவதும் தோட்டத்தின் அழகை ரசிப்பதில் இருப்பது போல் உட்கார்ந்திருந்தேன். அவனும் என் பக்கம் பார்க்கவில்லை. சாப்பாடு சாப்பிடுவதே தன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது போல் கர்ம சிரத்தையுடன் வாழை இலையில் உணவை பரிமாறிக்கொண்டிருந்தான். அவன் சாதம் பிசைந்து கொள்ளும்போது சொன்னேன், நீ இவ்வளவு பண்பு தெரியாதவனாக இருப்பாய் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. உணவை வாயில் வைக்கப் போன கிருஷ்ணன் அப்படியே நிமிர்ந்தான். கண்களை அகல விரித்து புருவங்களை உயர்த்தி வியப்புடன் பார்த்தான். கால் மீது கால் போட்டுக்கொண்டு முழங்காலை சுற்றிலும் கைகளை பிணைத்து கொண்டு முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டே எதிரே கொட்டகையின் மீது மலர்ந்திருந்த பீர்க்கையின் பூக்களை பார்த்து கொண்டே சொன்னேன், இத்தனை வெயிலில் கால்கள் வலிக்க வலிக்க கை மரத்து போகும் அளவுக்கு கேரியரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். குறைந்தபட்சம் நீ எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லவில்லை. இது பண்பற்ற செயல் இல்லாமல் வேறு என்ன? கிருஷ்ணன் சுற்றிலும் பார்த்தான். தலையை உயர்த்தி மேகமூட்டத்துடன் காணப்பட்ட வானத்தை பார்த்தான். இது வெயிலா? வீட்டில் இருந்து இங்கே வருவது ஒரு தூரமா? இந்த கேரியரை சுமந்து கொண்டு வருவதற்குள் உன் கை மரத்து போய்விட்டதா? வியப்பு அடைந்தவனைப் போல கேட்டான். அப்படியென்றால் உன் உத்தேசம்? அவன் பக்கம் திரும்பி நேராக பார்த்தேன். கிருஷ்ணன் அரை வினாடி என்னை கூர்ந்து பார்த்தான். பிறகு தோள்களை குலுக்கிவிட்டு, ஐ எம் சாரி, இந்த பட்டிக்காட்டுக்கு வந்து ஸ்திரப்பட்டு விட்ட பிறகு பட்டணத்து மரியாதைகளை முற்றிலும் மறந்து போய்விட்டேன். ஐ எம் ரியலி வெரி சாரி, வெரி வெரி சாரி, தேங்க்யூ என்றான். எனக்கு அவன் கண்களில் குறும்புத்தனம் தென்பட்டது. குரலில் லேசான கிண்டலும் இருந்தது. முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு சொன்னேன், நீ இப்படி நாங்கள் சொல்வதை விட சொல்லாமல் இருப்பதே மேல். அதென்ன? நீ இப்படி தேங்க்ஸ் சொல்வதை விட சொல்லாமல் இருப்பது மேல். அதென்ன? தேங்க்ஸ் சொல்ல சொன்னால் கிண்டல் செய்தால் என்ன அர்த்தம்? நான் கிண்டல் செய்தேனா? உன்னையா? இந்த முறை சிரிப்பு அவன் கண்களில் மட்டுமே அல்லாமல் இதழ்கள் மீதும் லேசாக எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அவன் முகத்தை பார்க்கும்போது எனக்கும் சிரிப்பு வந்தது. ஆனால் உடனே முகத்தை திருப்பிக் கொண்டு, இல்லையா பின்ன, நன்றியை இப்படித்தான் சொல்வார்களா? ஒரு வார்த்தையை சொல்லும் முறையில், உச்சரிக்கும் விதத்தில்
அர்த்தமே மாறிவிடும் என்று உனக்கு தெரியாதா என்றேன். போச்சுடா சாமி. கிருஷ்ணன் பெருமூச்சு விட்டபடி சாப்பிட ஆரம்பித்தான். நான் சுற்றிலும் பார்வையிட்டு கொண்டிருந்தேன். கிருஷ்ணன் வழக்கம் போல் மளமளவென்று சாப்பிட்டு கொண்டிருந்தான். கடைசியில் தயிரை பரிமாறிக்கொண்டே, தங்களுடைய டேரா இங்கே இன்னும் எத்தனை நாட்களுக்கு என்று கேட்டான். இந்த முறை திடுக்கிடுவது என் பங்காயிற்று. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இங்கே தங்குவதாக அம்மையாரின் உத்தேசம் என்று கேட்டான். இந்த முறை அவன் முகம் சீரியஸாக இருந்தது. என் முகத்தில் திடீரென்று ரத்தம் வேகமாக பாய்ந்தது. ரோஷம் பொங்கிக் கொண்டு வந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டு, நான் இருப்பது உனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தால் இன்று மாலையே கிளம்பி போய்விடுகிறேன் என்றேன். என் தங்கமே, நீ மட்டும் அப்படி செய்தாய் என்றால் இந்த முறை மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். வெண்பட்டு புடவையை காணிக்கையாக சமர்ப்பித்துவிட்டு மகராசியாக இரு என்று ஆசீர்வாதமும் செய்வேன். அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தேன். இவன் என்னை போக சொல்லி முகத்திற்கு நேராக சொல்லிக் கொண்டிருக்கிறான். இது பரிகாசமா அல்லது உண்மைதானா? கிருஷ்ணன் ஊறுகாய்க்காக கேரியரில் தேடுவது போல் தலையை குனிந்து கொண்டிருப்பதால் அவன் முகத்தில் என்ன உணர்வு இருந்ததோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் பார்வையை தன் பார்வை சந்தித்து விடாமல் ரொம்ப கவனமாக இருக்கிறான் என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது. நான் அவன் பக்கம் பார்த்து கொண்டே, நானும் வந்தது முதல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏதோ தெரியவில்லை, நீ மட்டும் என்னை பார்த்தது முதல் முள் மீது இருப்பது போல் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் வருகையால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டதோ கொஞ்சம் விவரமாக எடுத்து சொன்னால் சந்தோஷமாக இன்று மாலையே வண்டியில் போய் விடுகிறேன். கொஞ்சம் நிஷ்டூரமாக சொன்னேன். நஷ்டம் எனக்கொன்றும் இல்லை. நஷ்டமோ வேதனையோ அப்படி ஏதாவது இருந்தால் உனக்குத்தான் ஏற்பட்டிருக்கணும். எனக்கா? ஆமாம். அப்படியென்றால் உன் உத்தேசம்? குற்றம் முழுவதும் அவன் மீது சாட்டுவது போல் வேகமாக கேட்டேன். நீ இங்கே வந்திருப்பது எந்த சூழ்நிலையிலும் உங்க அம்மாவுக்கு தெரிவது உனக்காகட்டும் எங்களுக்காகட்டும் யாருக்குமே அவ்வளவு நல்லது இல்லை என்பது என்னுடைய உத்தேசம். என்ன? திகைத்து போய்விட்டேன். உங்க அம்மா டார்ஜிலிங் சென்றிருப்பதால் சாரதியிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீ இங்கே வந்திருப்பது எனக்கு தெரியும். நீ நினைத்தது போல் சாரதி சென்னைக்கு வரவில்லை. அவனுடைய பயணம் கேன்சல் ஆகிவிட்டது. கூடிய சீக்கிரத்தில் நீ இங்கிருந்து கிளம்புவது நல்லது என்பது என்னுடைய அறிவுரை மற்றும் எச்சரிக்கையும். பதில் பேச முடியாதவள் போல் அதிர்ச்சி அடைந்தேன். கண் இமைக்கவும் மறந்து போனவளாய் அவனையே ஏதோ அதிசய மிருகத்தை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தேன். இவன் என்ன பேசுகிறான்? இதைவிட அவமானம் வேறு இருக்க முடியுமா? அசல் இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? தெரிந்ததாகவே இருக்கட்டும். தயக்கம் கேயக்கம் எதுவும் இல்லாமல் முகத்திற்கு நேராக சொல்லுவதாவது? எருமலை குழம்பாக கொந்தளித்து கொண்டே கடினமான குரலில் கேட்டேன். எங்க அம்மாவுக்கு தெரியாமல் வந்தேன் என்று நீ எப்படி நினைத்தாய்? சாரதி வரப்போவதால் நான் இங்கே ஓடி வந்து விட்டேன் என்று உன்னிடம் சொன்னது யாரு? சாப்பிட்டு முடித்துவிட்டு கேரியரை அடுக்கி வைத்து கொண்டிருந்த கிருஷ்ணன் கை காரியத்தை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து என்னை பார்த்தான். அவன் கண்கள் என் கண்களுக்குள் ஊடுருவுவது போல் பார்த்தன. பதிலுக்கு உடனே ஏதோ சொல்ல போனவள் கட்டுப்படுத்தி கொண்டு மௌனமாக இருந்தான். ஒரு நிமிடம் கழித்து மென்மையான குரலில் சொன்னான். பொய் சொல்லணும் என்று நீ தீர்மானித்து கொண்டு விட்டால் எனக்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லை. ஆனால் நம்மை பற்றி எல்லா விஷயங்களையும் முழுமையாக தெரிந்து வைத்திருப்பவர்களிடம் பொய் சொல்லி சமாளிக்க நினைத்தால் அது வெறும் கேலி கூத்தாகிவிடும். செயல் மறந்தவளாய் அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். மீண்டும் அவன் குரல் கம்பீரமாக ஒலித்தது. எங்களை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன்னை பற்றிய எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும். அந்த விஷயம் உனக்கு தெரியாது என்று இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. எப்படி தெரியும் என்று மட்டும் கேட்காதே. எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நடுவில் வளர்ந்து வரும் இடைவெளி எனக்கு தெரியாதது இல்லை. உங்க இருவருக்கும் நடுவில் பதில் சொல்ல முடியாமல் சில சமயம் மாமா நலிந்து போவதும் எனக்கு தெரியும். அவன் வாயில் இருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க கேட்க என் முகம் வெளிரி போய்விட்டது. நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையின் ரகசியங்களை அறிந்து கொண்டு என்னை பிளாக்மெயில் செய்து கொண்டிருப்பவனை பார்ப்பது போல அவனை பார்த்து கொண்டிருந்தேன். ரொம்ப சாதாரணமான எந்த விதமான தனித்தன்மையும் இல்லாத மனிதன் என்று நான் முடிவு செய்திருந்த நபர்
இந்த கிருஷ்ணன் தானா என்று தோன்றியது. பேசிக்கொண்டே இருந்தவன் என் முகத்தை பார்த்ததும் திடீரென்று நிறுத்திவிட்டான். என் கையை பற்றி கொள்வதற்காக தன்னையும் அறியாமல் நீண்ட அவன் கை அதற்குள் கட்டுப்படுத்தி கொண்டது போல் பின்னால் நகர்ந்து விட்டது. லேசான வருத்தம் கலந்த குரலில் மன்னிப்பு கேட்டு கொள்வது போல சொன்னான். சாரி மீனா, இதெல்லாம் உன்னிடம் சொல்லணும் என்று நான் நினைக்கவில்லை. நீ இங்கே அதிக நாள் தங்குவதோ, எங்களிடம் வந்திருக்கிறாய் என்று உங்க அம்மாவுக்கு தெரிந்து போவதோ அவ்வளவு நல்லது இல்லை என்ற எண்ணத்தில் உன்னை எச்சரிக்கை செய்ய நினைத்தேன், அவ்வளவுதானே தவிர. சட்டென்று நான் எழுந்து கொண்டேன். என்னை பற்றிய எல்லா விவரங்களும் அவனுக்கு தெரியும் என்ற உண்மை தெரிந்த போது பைத்தியம் பிடித்து விட்டது போல் இருந்தது. எனக்கு என்ன பேசுவது என்று தெரியாத நிலையில் வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டேன். நீ நீ இப்படிப்பட்டவன் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. நான் ரொம்ப அபூர்வமாக நினைத்திருந்த இந்த பயணத்தை அவசரமாக நீ மாற்றிவிட்டாய். மீனா, எனக்கு இப்போ புரிந்துவிட்டது. நீ வேண்டுமென்று மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரவில்லை. ராஜேஸ்வரி வீட்டுக்குள் வரக்கூடாது. அத்தை வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாள். சாமி கண்ணு ஊரில் இல்லை. நான் கட்டாயம் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வருவேன் என்று உனக்கு தெரியும். என்னிடம் இந்த வார்த்தைகளை சொல்வதற்காக, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக வீட்டுக்கு வராமல் இங்கேயே இருந்து விட்டாய். நீ ரொம்ப புத்திசாலி. புத்திசாலிகள் திட்டம் தீட்டினால் குறி தப்பாது இல்லையா? நீ எதிர்பார்த்தது போலவே நானும் வந்து சேர்ந்தேன். பாரு, என்ன சொல்லணும்? மீனா, தடுப்பது போல் அழைத்தான். நான் அவன் மறுப்பை கொஞ்சம் கூட லட்சியப்படுத்தவில்லை. எரிந்து விழுவது போல் மேலும் நேராக சொல்லிவிட்டு முடிந்துவிட்டது. பெண்ணே, உங்கள் வீட்டுக்கு எங்கள் ஆரையும் வரவிட்டது இல்லை. எங்கள் வீட்டுக்கு வெக்கமில்லாமல் எதற்காக வந்தாய் என்று என்னை நேராகவே கேட்டிருக்கலாமே. மேலும் இதெல்லாம் என்னிடம் சொல்லணும் என்று நினைக்கவில்லையா? என்ன நடிப்பு! பாவம், பெரிய மனிதன் என்ற பெயர் வேறு. பொய் சொன்னது யாரு, நீயா நானா? கிருஷ்ணன் என்னை தடுப்பது போல் ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் நான் காதில் வாங்கி கொள்ளவில்லை. எங்க வீட்டு விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்தால் மட்டும் என்னை நீ அவமானப்படுத்த வேண்டுமா? அம்மாவுக்கு தெரியாமல் நான் இங்கே வந்ததாகவே இருக்கட்டும். அந்த விஷயத்தை சுட்டி காட்டி கேலி செய்வதற்கு நடுவில் நீ யாரு? மீனா, நான் உன்னை கேலி செய்தேனா? என் வார்த்தைகளை நீ அந்த விதமாக எடுத்துக்கொண்டாயா? கிருஷ்ணன் திகைப்புடன் பின் வாங்கியது போல் சொன்னான். என்னை சொல்லி காட்டியதற்கு பழி வாங்குவது போல் அவனையும் வார்த்தைகளால் காயப்படுத்தினால் தவிர நிம்மதி இருக்காது போல் இருந்தது. அதனால் கடைசி அஸ்திரத்தை தொடுப்பது போல் ஏளனமாக சொன்னேன். ஆமாம், எங்க அத்தையின் கையில் வளர்ந்தால் மட்டும் அவளுடைய நல்ல குணம் உனக்கு எப்படி வரும்? இருவருடைய ரத்தம் ஒன்றாகி விடுமா என்ன? என்னதான் மறுத்தாலும் அத்தையின் குடும்பத்தில் நீ வேறு ஆளாகத்தான் தென்படுகிறாய். மென்மையான இடத்தில் காயம் பட்டு விட்டது போல் வேதனை அவன் கண்களில் பிரதிபலித்தது. அடுத்த நிமிடம் அவன் முகம் செக்க சிவந்து விட்டது. வாய் அடைத்து போனவனாக என்னையே பார்த்து கொண்டிருந்தான். போகும் முன் நின்று அவன் பக்கம் பார்த்து கொண்டே சொன்னேன். உன் எச்சரிக்கைகளுக்கு என்னுடைய தேங்க்ஸ். விருப்பப்பட்டுத்தான் நான் இங்கே வந்தேன். அம்மாவுக்கு தெரியாமல் நான் வந்தது உண்மைதான். ஆனால் அதற்காக நான் வெட்கப்படவில்லை. இதொன்றும் மறைக்கப்பட வேண்டிய ரகசியம் இல்லையே. போனதும் நானே அம்மாவிடம் தெரிவிப்பேன். நான் இங்கே எவ்வளவு நாட்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அத்தனை நாள் இருப்பேன். நான் உன் வீட்டுக்கு வரவில்லை. உன் எச்சரிக்கை, அறிவுரை எதுவும் எனக்கு தேவையில்லை. இனிமேல் என்னிடம் பேச வேண்டும் என்றால் மரியாதையுடன் பேசு. இல்லாவிட்டால் பேசுவதையே நிறுத்திவிடு. சட்டென்று திரும்பி வேகமாக அங்கிருந்து வெளியேறிவிட்டேன். பின்னால் இருந்து அவன் மீனா மீனா என்று அழைப்பது எனக்கு கேட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் நான் லட்சியப்படுத்தவில்லை. பின்னால் திரும்பியும் பார்க்கவும் இல்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.